பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை மறுபடியும் உத்தரவு சொல்லும்படியாக உங்கள் முன்னதாக வைக்க வாஞ்சிக்கிறேன். இயேசு ரத்தம் சிந்தினார், ஓகே. பூமியிலிருந்து நன்மையானவைகளை பேசுகிற அந்த ரத்தம் என்பது நேற்றைய தினத்தில் காண்பித்தேன். எனக்காக உங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிற அந்த ரத்தத்தின் வலிமையினாலே இயேசு ரத்தம் சிந்தினது ஓகே. கெத்செமனையிலே அவர் ரத்த வேர்வையாக தன்னுடைய வேர்வை சிந்தினார். கசையடிப்பட்டு முதுகிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. மீதமிருந்த ரத்தத்தையும் அவரை ஆணிகளை கடாவி முள் கிரீடத்தை சூட்டி அவருடைய விலாவையும் குத்தி பிளந்து எல்லாவற்றையும் அவர் இழந்தார் என்பது உண்மை என்றாலும் ஏன் அவர் மரிக்க வேண்டும்? மரிக்கத்தான் வேண்டுமோ? இயேசு மரிக்கத்தான் வேண்டுமோ? இயேசுவை சுற்றி நின்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே அங்கே நடக்கிற அந்த காட்சியை கொஞ்சம் நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். 25வது வசனத்தில் இருந்து 32வது வசனம் வரை நாம் கொஞ்சம் காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான். தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக. நன்றாய் கவனிங்கள். 32வது
நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். நன்றாய் கவனியுங்கள். இறங்கி வாரும், அப்பொழுது உம்மை ராஜாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதில் தடையில்லை. இந்த கூட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ராஜாவின் காரியம் அவசரம். நாளைய தினத்திலே நான் அதை இன்னும் விளக்கமாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கு இந்த ராஜா யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பதற்காக நேற்று ஒரு பகுதியை பேசினேன், இன்றைக்கும் இன்னொரு பகுதியை பேசுகிறேன். இந்த ராஜாவாக அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் நியமித்த நிபந்தனை சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம், அப்பொழுது நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளட்டும். ஏன் அந்த கட்டளையை அல்லது அவருடைய வேண்டுதலை அல்லது அந்த சவாலை இயேசு சந்திக்கவில்லை? கவனியுங்கள். இயேசு ஏனையா சிலுவையில் இருந்து இறங்கி வந்திருக்கலாமே, அவர்கள் தான் சொன்னார்களே, நாங்கள் உம்மை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, உம்மை ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம், கம் டவுன் ஃப்ரம் த கிராஸ் என்று சொல்லுகிற அந்த சின்ன காரியத்தை ஏன் செய்திருக்க கூடாது? அவரோடு கூட அறையப்பட்டவர்களும் அதைத்தானே சொன்னார்கள், ஏன் செய்திருக்க கூடாது என்கிற கேள்விக்கு நான் இன்றைக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏனையா இயேசு மரித்துத்தான் ஆக வேண்டுமோ? ஓகே, பாவ மன்னிப்புக்கு மாத்திரமல்லாமல் என்னுடைய சிந்தை வாழ்விலே நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு இயேசுவின் ரத்தம் பலம் பொருந்தியதாக இருக்குமானால் அதோடு நின்று விடுக்கலாமே. ஏன் இயேசு சிலுவையில் செத்து மரித்திருக்க வேண்டும்? கவனியுங்கள். நான் சொல்லுகிற காரியங்களை தெளிவாக கவனிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் நான் சில காரியங்களை தெளிவுபடுத்தும் போது உங்களுடைய மனக்கண்கள் தெளிவுபடுகிறது மாத்திரமல்ல, ஒரு வைராக்கியம் உங்களை பற்றி பிடிக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் சிலுவையில் மரிக்கவில்லை என்று இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்தவர், ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இஸ்லாம் மதத்தினுடைய வேத புஸ்தகமாகிய குரானிலே இயேசுவை குறித்து கலிமத்துல்லா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்துல்லா அப்படி என்பது போல கலிமத்துல்லா என்று இயேசுவை சொல்லி இருக்கிறது. ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது? கலாம் என்று சொன்னால் வார்த்தை, கலாம் வார்த்தையானவர் மாமானார் என்பதை விளக்குவதற்குத்தான் கலிமத்துல்லா என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நான் ஈரான் நாட்டுக்கு போய் ஹோட்டலிலே பதிவு செய்யும் போது அவனுக்கு என்ன கேட்டதோ தெரியவில்லை, அகஸ்டின் ஜெபத்துல்லா என்று எழுதினான். ஜெபமே உருவெடுத்து வந்ததுன்னு நினைத்தானோ என்னவோ தெரியவில்லை. அப்படியாக கலாம் என்று சொல்கிற அந்த வார்த்தை மாமிசமானார் என்பதை இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கன்னி மரியாளிடத்திலே பாவம் இல்லாமல் பிறந்தார் என்பதை நம்புகிறார்கள். குரான் வாசிப்பதற்கு உங்களுக்கு தெரியும் என்றால் சூரா என்று சொல்லுகிற சாப்டர், அந்த சாப்டரிலே 3வது அத்தியாயமாகிய மரியம் என்கிற சூறாவிலே அங்கே அவரை குறித்து இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் விசுவாசிக்கிறார்கள். என்ன விசுவாசிக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் என்று விசுவாசிக்கிறார்கள். நாம் சொல்லுவதை காட்டிலும் அதிகமாகவே கூடவே விசுவாசிக்கிறார்கள். சிறு பிள்ளையாக இருந்த இயேசு மண்ணை வைத்து சின்ன சின்ன பொம்மை விளையாடி கொண்டினார், அந்த பொம்மையிலே உயிர் வந்து விட்டது என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா.